கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளேன். 100 நாள் கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம். வேற வேற தேசத்துக்குள்ளே வேற வேற சூழ்நிலை கர்த்தருடைய பிள்ளைகள் இணைந்திருக்கிறீங்க. தேவன் அருளிய அப்பம் மினிஸ்ட்ரி மூலியமாக யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தருடைய பிள்ளைகள் தினம்தோறும் கேளுங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 33, 34 ஆகிய வசனங்கள். மோசம் போகாதிருங்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நீங்கள் பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த பிரச்சனை எங்கயா ஆரம்பிக்கு, எந்த பக்கம் ஆரம்பிக்கு அப்படின்னு சொல்லி முதல்ல கண்டுபிடிக்கணும். அப்படின்னா ஒரு மனுஷன் நேரம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துக்கு போயிடணும். அங்க போனதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா சர்ப்பம் தந்திரம் உள்ளதா இருந்துச்சான். இன்னைக்கு நிறைய குடும்பத்திலே ஐயா நான் ஏமாந்துட்டேன். இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை அப்படின்னா, நல்ல கதை பேசுவாங்க. கதை பேசி ஆக மொத்தம் நடு ரோட்ல வந்து நிற்பாங்க. அதுல நானும் ஒரு ஆளு. அதனால என்னையும் பிசாசு ஏமாத்திருக்கு. சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. ஆதியாகமம் 3:1 போயிட்டேன். அது ஸ்திரியை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சங்களின் கனியையும் புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார் என்றார். அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. அப்பொழுது ஸ்திரியானவள், அந்த விருட்சம் புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமும் புத்தியை தெளிவிக்கிறதுக்கு இச்சிக்கப்படத்தக்க விருட்சமாய் இருக்கிறது என்று கண்டு அதன் கனியை பறித்து புசித்து தன் புருஷனுக்கும் கொடுத்தாள், அவனும் புசித்தான். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனம் தியானிச்சிருக்கேன், வாசித்திருக்கேன். இதை கொஞ்சம் நம்ம தியானித்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்கெல்லாம் நம்ம தடுமாறிட்டு இருக்கோம், எங்கெல்லாம் நம்ம விழுறோம், அழகா கண்டுபிடிக்கலாம். சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. இந்த தந்திரமுள்ள பிசாசு என்ன செய்யுது அப்படின்னா, ஜனங்களை ஏமாத்துது. அப்ப புதிய ஏற்பாட்டுக்குள்ள நேரம் நம்ம வரும்போது வேதம் சொல்லிடுறது, மோசம் போகாதிருங்கள், ஏமாந்து போயிடாத அப்படிங்கிறது. நம்ம ஆளுக்கள் யாரு கேப்பா? ஏமாந்ததுக்கு அப்புறம் ஐயோ ஏமாந்துட்டேனே உட்காந்து புலம்பி அழுவாங்க. இதுதான் நிறைய பக்கம் நடக்கு. ஆக மொத்தம் செய்தி என்ன அப்படின்னா, ஏமாந்துடாத, மோசம் போயிடாத, யார்கிட்டையும் அதிகமா பேசாத அப்படிங்கிறது. ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத வார்த்தைகளை யாராவது உங்கள்கிட்ட சும்மா கதையா பேசுறாங்களா, முதல்ல அந்த இடத்த விட்டு கிளம்பி காலி பண்ணி போயிருங்க. இல்லைன்னா சர்ப்பம் அங்க ஆதியாகமம் நேரம் 3 போக வேண்டிய சொல்ல வந்துடும். மோசம் போகாதிருங்கள். டெய்லி நல்ல கதை பேசிட்டே இருப்பாங்க. லாஸ்ட் ஒரு நாள் ஏமாந்து ஐயோ என்னை ஏமாத்திட்டாங்களேன்னு சொல்லி அழுற குடும்பங்கள், கோடிக்கணக்கான குடும்பங்கள் இருக்கு. ஐயா 6 மாசம் பழகின ஐயா, 3 மாசம் பழகின ஐயா, இன்னைக்கு நான் ஏமாந்துட்டேன், இன்னைக்கு என்ன கண்ணீர், என் வாழ்க்கை ஃபுல்லா கண்ணீர் அப்படிம்பாங்க. என்ன நடந்துச்சு? அங்க ஒரு பேச்சுவார்த்தை நடந்துச்சு. சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. இந்த சர்ப்பம் தந்திரம் உள்ளதா இருந்துன்னு சொல்லி போட்டிருக்கு. அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் தேவன் கேட்காரு. அப்பந்தான் ஸ்திரீ சொல்லுது, ஸ்திரியானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது, நான் புசித்தேன் என்றாள். ஸ்திரியானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. உங்க வார்த்தைக்கு நான் கீழ்ப்படியில, உங்க சத்தத்துக்கு நான் செவி கொடுக்கல, சர்ப்பம் டெய்லி வந்து பேசி நான் ஏமாந்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா கூட ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியில வந்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய வேலையில ஐயா ஒரு மனுஷனோட வாழ்க்கையில ஏன் சாபம் தொடருது அப்படின்னா,
அவன் ஏதேன் தோட்டத்துக்குள்ள இல்லைன்னு அர்த்தம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள இருந்தால் ஆசீர்வாதம். கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வழி விலகியாச்சு அப்படின்னா அவன் மோசம் போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா நிறைய மக்கள் மோசம் போய் ஏமாந்து நடுரோட்ல நிற்பாங்க. எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. 4 கோடி ரூபா கடன், 3 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்கு. ஆனா கணவருக்கு உடம்பு சரியில்லை. எப்படியாவது கடனை அடைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனால் அடைக்க முடியல. என்ன நடந்துச்சு அப்படின்னா, கணவருக்கு பின்னாடி சில தேவையில்லாத ஃப்ரெண்டுகள், அவங்க மூலியமாக மதுபான அடிமை, விபச்சார அடிமை, பல பாவத்தில் அடிமையில சிக்கி கொண்டு குடும்பம் ஃபுல்லா நாசமா போயிட்டு, வம்பா போயிட்டு, ஏன் அப்படியே சொல்ல வேண்டியது அப்படின்னா அழிஞ்சு போயிட்டு. இதுக்கு பின்னாடி என்ன காரணம் அப்படின்னா, ஆகாத சம்பாசனைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நல்லா வாழ்ந்துட்டு இருப்பான், புருஷன் பொண்டாட்டி பிள்ளைகள் நல்லா வாழ்ந்துட்டு இருப்பாங்க. என்னைக்கு ஆகாத மனுஷனோட சம்பாசனை, நல்ல பேச்சுவார்த்தை நடக்கோ, அதுக்கப்புறம் நல்ல ஒழுக்கம்லாம் அங்க இருக்காது. மோசம் போகாதிருங்கள், ஏமாந்து போயிடாத அப்படிங்காரு. ஏமாந்து போயிட்டேன்னா எல்லாம் பிசாசு தூக்கிட்டு போயிரும் அப்படிங்காரு. சரி, இப்போ நம்ம செய்திக்கு வருவோமே. 100 நாள் கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம் அப்படின்னா என்ன? நல்ல கதை பேசிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் அப்படின்னா, மோசம் போயிட்டு இருப்பாங்க, ஏமாந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு தெரியாது, பாவம் அவங்களுக்கு தெரியாது. அதான் உண்மை. மோசம் போகாதிருங்கள், ஏமாந்து போயிடாதப்பா. வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்க, அவன்கிட்ட பழகாத, அவள்கிட்ட பழகாத அப்படிம்பாங்க. நம்ம வீட்டுல பிள்ளைகள் கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. அப்புறம் நல்ல கதை பேசி அப்புறம் ஏமாந்து, என்னை அவன் ஏமாத்திட்டா அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆகாத சம்பாசனை நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். ஆகாத சம்பாசனை தேவையில்லாம ஒரு படத்தை பத்தியோ, ஒரு நாடகத்தை பத்தியோ, இல்ல பக்கத்து வீட்டு கதையவோ, இல்ல வேற தேவையில்லாத கதைகள் பேசும்போது அந்த இடத்துல என்ன நடக்கு அப்படின்னா, சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது, ஏவாளை வஞ்சித்துட்டு. ஸ்திரியானவள் சர்ப்பம் என்னை வஞ்சித்தது என்றால் நான் புசித்தேன். இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, மோசம் போகாதீங்க, ஏமாந்து போகாதீங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷன் தான். ஆகாத சம்பாசனைகள் நல் ஒழுக்கங்களே, நல்லா வாழணும், நல்ல பைபிள் வாசிக்கணும், நல்ல ஜெபம் பண்ணணும், நான் தேவனுக்கு பிரியமானபடி வாழணும், நான் பரிசுத்தமா வாழணும், உண்மையா வாழணும், நீதியை பின்பற்றணும், எனக்கு ஒரு நல்ல குடும்பம் வேணும், நல்ல வாழ்க்கை வேணும்னு சொல்லி எல்லாம் மனசுல ஒரு தீர்மானம் இருக்கும், இதயத்துல நல்ல காரியம்லாம் இருக்கும். இதை ஏன் ஒரு மனுஷனால செய்ய முடியல அப்படின்னா, போன்ல ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்ல கதை பேசிட்டு இருந்தா அவங்க வாழ்க்கை ஆகாத சம்பாசனைக்குள்ள போயிரும். அதுக்கப்புறம் மோசம் போயிருவாங்க, அதுக்கப்புறம் ஏமாந்துருவாங்க, அதுக்கப்புறம் வாழ்க்கையில கண்ணீர் வந்துடும். அப்புறம் அதுல இருந்து அவனை தூக்கி எடுக்கவே பல மாசம் ஆகும். ஏன்னா சில குடும்பத்துல சர்ப்பம் தான் என்னை வஞ்சிக்கு, நான் மோசம் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதை புரிந்து கொள்றதுக்கு இவங்களுக்கு பல மாசங்கள், வருஷங்கள் கூட ஆயிரும். ஏன்னா ஆகாத சம்பாசனை. சர்ப்பத்திட்ட போய் ஏவாள் பேசுனதுனாலதான் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு இழந்து போயிட்டாங்க. அப்ப நம்ம தேவனுடைய பிள்ளையா இருக்கும்போது தேவனோடு மட்டும்தான் நம்ம கனெக்டிங்ல இருக்கணும். நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்றால் தேவனோடு கனெக்டிங்ல இருக்கணும். ஐயா அப்படிலாம் இருக்க முடியுமா ஐயா? அப்படிலாம் இருந்தாதான் கர்த்தருடைய வருகையில இமை பொழுதிலே மறுரூபமாக முடியும். இதுக்கு பைபிள்ல யாராவது ரெக்கார்ட் இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. ஏனோக்கு 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்தார். அவருக்கும் மனைவி இருந்துச்சு, பிள்ளைகள் இருந்துச்சு. ஆனால் ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தார், தேவனோடு நடந்தார், தேவனோடு வாழ்ந்தார். 365 வயசுல காணப்படாமற் போனார். அப்ப அந்த அளவுக்கு ஒரு மனுஷன் குவாலிட்டியா, பியூரா, பரிசுத்தமா தேவனோடு சஞ்சரிக்க முடியும். ஒரு ரெக்கார்டு இருக்கு.
ஐயா, அந்த கடைசி காலத்துல நாங்க நிறைய செல்போன்ல அடிமையா இருக்கோம். கர்த்தருடைய வருகையில போக முடியாது. சிம்பிளா சொல்லி தரேன். ஏன்னா இப்ப கர்த்தருடைய வருகையில போகணும்னு சொல்லி இப்போ ஆசை நிறைய குடும்பத்துல குறைஞ்சிட்டு வருது. ஏன்னா கடமைக்கு ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக ஆரம்பிச்சாச்சு. கடமைக்கு கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சாச்சு. கடமைக்கு தேட ஆரம்பிச்சாச்சு. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரன்னு சொல்லி ஆசை இருக்கு. ஆனால் தியாகம் இல்லை, தீர்மானம் இல்லை. தானியேலுடைய வாழ்க்கையிலே விக்கிரகத்தினுடைய உணவை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லி தீர்மானம் இருந்துச்சு. யோசேப்பினுடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு பிரியமில்லாத இத்தனை பெரிய பொல்லாத காரியம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி விபச்சாரத்துக்கு விலகி ஓடி தன்னை காத்து கொண்டார். அதனால உயர்வு வந்துச்சு. தீர்மானம் இதெல்லாம் நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா இந்த கடைசி காலத்துல விபச்சாரம் அதிகமா உள்ள காலங்கள், வேசித்தனம் பெருகி இருக்கு. இப்படிப்பட்ட காலத்திலே ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதாவது, காது உள்ளவன் கேட்க கடவன். மோசம் போகாதிருங்கள். ஏமாந்து போயிட்டே இருந்தீங்கன்னா அவன் துன்மார்க்கமான வாழ்க்கையிலேயோ இல்ல துன்மார்க்கமான சத்தத்திலேயோ கட்டப்பட்ட நிலைமையில தான் இருப்பான். நமக்கு 100 நாள் செய்தி என்ன அப்படின்னா, 100 நாள் கட்டுகளை உடைக்கும் சுத்திகரிப்பு ஜெபம். ஐயா, கட்டுகளை உடைக்கும் ஜெபம் அப்படின்னா கட்டை மட்டும் உட்காந்து உடைச்சுக்கிட்டே இருக்காண்டியா. ஆனா இவங்க மனம் திரும்பவே மாட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் மோசம் போயிட்டே இருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் ஏமாந்து போயிட்டே இருப்பாங்க. அடுத்த நாள் பார்த்தா மறுபடியும் கதை கட்டு மறுபடியும் நாசமா போயிடுவாங்க, வம்பா போயிடுவாங்க, அழிஞ்சு போயிடுவாங்க. அதை ஏன் சேர்த்து சொல்ல வேண்டியது அப்படின்னா, ஆகாத சம்பாசனைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும் அப்படின்னா அதுக்கப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் அழிவு, நாசம், கெட்டு போயிடுவான். எதனால கெட்டு போனா? மோசம் போகாதுன்னு சொல்லி போட்டிருக்கு, ஒரு எச்சரிப்பு சொல்லிட்டாரு. அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படியில, அதனால ஆகாத சம்பாசனை. ஒரு 29 வயசு ஒரு வாலிப சகோதரி, திருமணம் முடியல. அந்த மகளுக்கு ஜெபிக்கும் போது சர்ப்பத்தினுடைய சத்தம் தான் கேக்கு. என்னன்னு சொல்லி கேட்ட, இச்சையில விழுந்து போயிருக்காங்க. இன்னைக்கு தடுமாற்றம் ஏன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அசுத்த ஆவியல் உள்ள அலக்களிக்கு, பொல்லாத ஆவியல் எதனால வந்து சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா சர்ப்பத்துக்குள்ள போய் சிக்கி கொள்றாங்க, மோசம் போயிருந்தாங்க, இச்சைக்குள்ள போய் விழுந்துருந்தாங்க, விபச்சாரத்துக்குள்ள போய் விழுந்துருந்தாங்க. ஆலோசனையாக சொல்லும் போது, ஆலோசனையோட சத்தத்தை கேட்கும் போது நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தத்து நேரா ஆவியான நடத்திட்டு இருப்பாரு. ஆகாத சம்பாசனைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நல் ஒழுக்கங்களை கெடுத்ததுக்கு அப்புறம் தான் முடிஞ்சு போச்சு, அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. அப்புறம் எங்க பரிசுத்தமா இருக்க முடியும்? அவன் பார்த்தா பாவ கயிறுல கட்டப்பட்டிருப்பான். இதெல்லாம் ஏன் சொல்ல வேண்டியிருக்கு அப்படின்னா, தேவையில்லாத ஃப்ரெண்டு, தேவையில்லாத காரியங்களை பேசுறது, வாலிப வயசுல தேவையில்லாம உட்காந்து எல்லாத்தையும் உட்காந்து கதை கேட்கறது, இது எல்லாமே இருதயத்துல கரைப்படுத்திடும். இந்த கரைப்படுத்தினதுக்கு அப்புறம் அவங்களோட வாழ்க்கையில பார்த்தா தீட்டான காரியத்துல உள்ள போயிருவாங்க. அப்புறம் பார்த்தா கர்த்தருடைய வருகையில போகணும் நினைப்பாங்க. ஆனா இவங்க இருதயத்துல பார்த்தா அந்த மோசம் போற அந்த பொல்லாத ஆவி, சபிக்கப்பட்ட ஆவி, பழைய பாம்பாகி வலு சர்ப்பம் சிலரை வஞ்சித்து கொண்டிருக்கும். இது எப்படிப்பா வஞ்சிக்குது அப்படின்னு, ஆகாத சம்பாசனைகள், ஆகாத பேச்சுகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். அம்மா அப்பா அழகா சொல்லி கொடுத்துருப்பாங்க, இப்படிதான் வாழணும். வீட்டுல வயசான பாட்டிமாரு, தாத்தா, வீட்டுல பேரன் பேத்தின்னு சொல்லி எல்லாரும் குடும்பமா இருப்பாங்க. ஆனா அந்த ஆகாத சம்பாசனை என்னைக்கு உள்ள வருதோ, அந்த ஒரு பையன் மட்டும், அந்த ஒரு மகள் மட்டும் லைட்டா அப்படி பிரிஞ்சு போவாங்க, வெளியே தெரியாது. நான் சொல்ல ஸ்பிரிச்சுவலா சொல்லிட்டு இருக்கேன். பாவம் செய்யாமல் நீதிக்கேற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருங்கள். ஆலோசனையா சொல்றாரு, மறுபடியும் சொல்றேன், ஆலோசனையா சொல்றாரு. பாவம் செய்யாமல், பாவம் செய்யக்கூடாதான், நீதிக்கேற்க விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருங்கள். ஒரு மனுஷன் தெளிவு இல்லாம இருக்கிறான் அப்படின்னா பிசாசு அங்க அட்டன் பண்ணத்தான் செய்வான். சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன் சொல்லி முடிச்சிட்டாரு, செய்தியை முடிச்சிட்டாரு. சிலர் தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே. இப்போ பாவ கயிறுனால ஏன் கட்டப்பட்டிருக்கிறான்? ஏன்
அவனுக்கு சுத்திகரிப்பு தேவை, ஏன் மனம் திரும்புதல் தேவை, ஏன் பாவ மன்னிப்பு தேவை, ஏன் இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால கழுவப்படணும் அப்படின்னா தேவனை பற்றி அறிவில்லாமல் இருக்கிறான். தேவனை பற்றி ஒரு மனுஷன் அறிவில்லாம இருக்கும்போது அவன் அக்கிரமத்துக்குள்ளே துன்மார்க்கமான வாழ்க்கையிலும் அவன் பாவத்தினாலே கட்டப்பட்டிருப்பான். வாழ்க்கையில பாவம் தொடரக்கூடாது, அக்கிரமம் தொடரக்கூடாது, நான் சாபத்தில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் யோசிக்கிறீங்களோ, யாரெல்லாம் யோசிக்கிறோமோ, முதல்ல தேவனை பற்றி அறிந்து கொள்ளணும். தேவனை பற்றி அறிந்து கொள்ளணும் அப்படின்னா நேர ஆதியாகமத்துக்கு போக வேண்டியிருக்கு. தேவன் நம்மளை உருவாக்கும் போது எப்படி உருவாக்குனார் அதெல்லாம் நம்ம ஒரு லிஸ்ட் போட்டு எடுக்கணும் வெளியே. ஏன்னா நிறைய நேரத்துல கர்த்தரை விட்டு தள்ளி போற காரியங்கள் தான் இருக்கு. இன்னைக்குள்ள செய்தியை நம்ம எப்படி யோசித்து பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் பாவம் செய்யாமல் நீதியை கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களாய் இருங்கள். சில தேவனை பற்றி அறிவில்லாதிருக்கிறார்களே, உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். உங்களுக்கு வெட்கம் உண்டாக இதை சொல்லுகிறேன். தேவனை பற்றி அறிவில்லாம இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில வெட்கம் இருக்கும், அவமானம் இருக்கும், நிந்தை இருக்கும், புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருப்பீங்க, கண்ணீரோடு வாழ்ந்துட்டு இருப்பீங்க. ஏன்னா தேவனை பற்றி அறிவில்லை அப்படின்னா அவனுடைய வாழ்க்கையில கண்ணீர், வேதனை, சஞ்சலம், துன்பம் இதெல்லாம் உள்ள ரன்னிங்ல இருக்கும். ஐயா இவ்வளவும் சேர்த்து சொல்லிட்டீங்களா ஐயா, எங்க வீடு அப்படித்தானையா இருக்கு அப்படிம்பீங்க. சில வீட்டுல விக்கிரத்துல தான் இருப்பாங்க, தேவனை பற்றி அறிவில்லாம தான் இருப்பாங்க, கட்டப்பட்ட நிலைமையில தான் இருப்பாங்க, பாவ கயிறுனால கட்டப்பட்ட நிலைமையில தான் இருப்பாங்க, துன்மார்க்கமான வாழ்க்கையா தான் இருக்கும், விபச்சார அடிமையில வேசித்தன அடிமையில தான் இருப்பாங்க. எதனால வேசித்தனம், எதனால விபச்சாரம் உள்ள அப்படி என்றாது அப்படின்னா, ஆகாத சம்பாசனைகள் நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நல் ஒழுக்கங்களை கெடுக்கும். நல்லா வாழணும்னு நினைப்பான், ஆனா அவனால நல்லா வாழ முடியாது. ஏன் அப்படின்னா மறுபடியும் மறுபடியும் பழைய பாவத்துக்குள்ளே போயிட்டு இருப்பான், இச்சைக்குள்ளே விழுந்து போய் கிடப்பான். மறுபடியும் 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 அந்த பழைய தேவையில்லாத அந்த குப்பையான அந்த ஃப்ரெண்டு, ஒன்னுத்துக்கும் பிரயோஜனமே இருக்காது. ஆகாத சம்பாசனைகள். அப்புறம் என் வாழ்க்கையே போச்சு ஐயோ அப்படின்னு சொல்லி உட்காந்து புலம்பி அழுவாங்க. நிறைய குடும்பத்துல புலம்பி அழுது தெளிந்த புத்தியாவும் இருக்கிறாங்க, சில குடும்பத்துல தேவனை பற்றி அறிவில்லாமே இருக்கிறாங்க. ஏமாந்துட்டு ஐயோ என் வாழ்க்கை போச்சு சொல்லி புலம்பி அழுற குடும்பம் உண்டு, தேவனை பற்றி அறிவில்லாமல் இருக்கிற குடும்பமும் உண்டு. 100 நாள் கட்டுகளை உடைக்க சுத்திகரிப்பு ஜெபம் என்ன அப்படின்னா, தேவனை அறிந்து கொண்டால் கட்டப்பட்ட நிலைமையில இருக்க மாட்டான். தேவனை பற்றி அறிவில்லாமல் இருக்கும் போது ஆகாத சம்பாசனைகள் என்று எழுதப்பட்டது. தேவையில்லாமல் பாவ காரியங்களை பற்றிவே பேசி கொண்டிருக்கும் போது மோசம் போயிட்டே இருப்பான், ஏமாந்து போயிட்டே இருப்பான், அங்க வலு சர்ப்பம் தான் நிற்கும். இந்த செய்தி நான் இவ்வளோட முடிக்க போறேன். ஒருவேளை ஐயா நாங்க எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது கேட்டால், நீங்கள் பாவம் செய்யாமல் நீதி கேட்க விழித்துக் கொண்டு தெளிந்தவர்களா இருங்கள், அவ்வளவுதான் சொல்லி முடிச்சிருக்காரு. தெளிவு இல்லாம இருக்கிறான் அப்படின்னா அவன் பாவ கயிறுனால கட்டப்பட்டு தான் இருக்கிறான். முதல்ல தெளிந்த புத்தி வேணும்னு அவன் கையில பைபிள் எடுத்து வாசிக்கணும். நான் கையில பைபிள் எடுத்து வாசிக்க மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா அப்படியே இருக்க வேண்டியதான். ஏன்னா இப்ப கீழ்படிகிற குடும்பத்தெல்லாம் காணோம், மனம் திரும்புற குடும்பத்தை காணோம், பரிசுத்தமா வாழணும் இப்ப அந்த அக்கறைலாம் இல்லை. இப்போ செல்போன் எடுத்துட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் 6 மணி நேரம் அந்த செல்போன்ல சார்ஜ் போற வரையும் உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் ஆவிக்குரிய வாழ்க்கையில தடுமாறிடும். ஏன்னா மோசம் போயிட்டு இருக்கான். ஆகாத சம்பாசனைகளோடு நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும் அப்படின்னா ஆகாத சம்பாசனை. அவங்களோட வாழ்க்கையில அவங்க நல்லதை பின்பற்றல, தேவையில்லாத காரியத்தை செல்போனை போய் பல ஆப் இருக்கு, ஒவ்வொன்றிலையா போய் பார்த்துட்டு இருப்பாங்க, ஆகாத காரியங்களை போய் பார்த்துட்டு இருப்பாங்க. வாழ்க்கை வம்பா போயிடும். கஷ்டமான செய்தி தான். ஏன்னா மனம் திரும்புற செய்தி வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். பரிசுத்தமா வாழணும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கணும். ஆனா ஒரே ஒரு பாவி மனம் திரும்பி என் பாவத்தை மன்னிங்க, உங்களோட ரத்தத்தினால என்னை கழுவி சுத்திகரிங்க அப்படின்னு சொல்லி யாரு கேட்கிறாங்களோ அந்த ஒரு பாவி மனம் திரும்பும்போது பரலோகத்துல மிகுந்த சந்தோஷமா. இவ்வளவு கடினமான செய்தி தான் இன்னைக்கு பேசியிருக்கோம். ஒருவேளை மனம் திரும்பினால் கர்த்தர் மன்னிப்பார். இனிமேல் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், இந்த ஃப்ரெண்டுகிட்ட பழக மாட்டேன், இனிமேல் நான் ஆகாத சம்பாசனைக்குள்ள போய் நான் சிக்கிக் கொள்ள மாட்டேன்னு சொல்லி தீர்மானம் எடுத்தா மட்டும்தான். சில பாவ கயிர்களாலே கட்டப்பட்டிருப்பாங்க, வெளியே தெரியாது, அதுல இருந்து வெளியில வர முடியும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியான எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம்.
ರಿದುಷೆಬಲಬಲಹರದಿನಿ ಮಲಹದೂರಿ ಶಾಂತಟಲಬಕ್ಕಬುದು ಬೇಕೇದುನ ರಿಬಲಹದಿನಿ ಮೆಹಿಬಿಲಹಾರ ಬುಷಬಲಬಲ ಹೊರಬರಕ್ಕಬುದು ಬೇಕೇದುನ துஹபலஹாஷது நிமிகிபிலஹாரது. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, நன்றியோடு துதிகளை சுதிரம்பா. எங்க வாழ்க்கையிலே நாங்க கர்த்தரை விட்டு எங்கெல்லாம் தள்ளி போனோமோ அந்த பாவத்தை கர்த்தர் மன்னிக்கணும். ஆகாத சம்பாசனைகள் நல்ல ஒழுக்கங்களை கெடுக்கும். யாரெல்லாம் மோசம் போயிட்டாங்களோ அந்த குடும்பத்தை இந்த நாளிலே மீட்டெடுங்க. உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரிக்கணும். இயேசு கிறிஸ்து ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி கழுவி சுத்திகரிக்கும் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய அக்கினி இறங்கி வரட்டும். சத்துருகளை பட்சிக்கிற அக்கினி இறங்கி வரட்டும். பிள்ளைகளே, அப்பா சுத்திகரிங்கப்பா. சுத்திகரிப்பின் அக்கினி இறங்கி வரட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் மீட்டெடுங்க. என் நாமத்து நிமித்தம் எதை கேட்டாலும் என்று சொன்னீங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால கேட்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி பிள்ளைகளை மீட்டெடுங்க. இந்த நாள் முதல் கொண்டு விடுதலையாக்கப்பட்ட சந்ததியா, ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியா வாழறதுக்கு கிருபை செய். உம்முடைய ஜீவனுக்கு அர்ப்பணிக்கிறோம். துதி கன மகிமை எல்லாம் உம்முருகே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 9442504351 என்ற நம்பர் உண்டால் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். தேவன் அருளிய அப்பம் மினிஸ்டருக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். நிறைய குடும்பத்தில் இருக்கீங்களா இல்லையாங்கன்னே தெரியல. God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.